ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ குளத்தூர் மேட்டர்ல மு.க. ஸ்டாலின் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் எந்த ஒரு செய்தித்தாள்லயும் எந்த ஒரு சேட்டலைட் நியூஸ்லயும் வரல அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு சார். இது என்ன விஷயம்? அதை பத்தி நீங்க நேர்ல போயிருப்பீங்க, ஒரு சில விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க. எதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு? ஏன் இந்த நியூஸ் எந்த ஒரு சேட்டலைட் நியூஸ்லயும் எந்த ஒரு செய்தித்தாள்லயும் வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? யார் இதை தடுக்கிறாங்க? நிச்சயமா சார். இப்போ 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் ஒரு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றியை பெற்றார். ஒரு கிட்டத்தட்ட 2000 வாக்குகள்னு சொல்லலாம். ஆனால் அதை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய சைதை துரைசாமி அவர்கள், திமுக ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் பல்வகையான முறைகேடுகளை செய்துதான் இந்த வெற்றியை பெற்றார்கள், அதனால அந்த தேர்தல் வெற்றி செல்லாது என்று ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் சார். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. அதற்குடைய மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தில் இப்போது சைதை துரைசாமி அவர்கள் ஏற்கனவே பதிந்திருந்த வழக்கு, அந்த வழக்கு கடந்த செப்டம்பரில் விசாரணைக்கு வந்தபோது விரைவாக நாங்கள் அதை விசாரித்து தீர்ப்பு வழங்குகிறோம் என்று சொன்ன நீதிமன்றம் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு வந்த விசாரணையை திமுகவினுடைய தரப்பு, அதாவது ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர்கள் அதை ஜனவரி மாசத்திற்கு மேல் எடுங்கள் என்று வாய்தா கேட்டதன் அடிப்படையிலே அந்த கோர்ட் அந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது. இப்ப இப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் பில்லுமுள்ளு வேலைகளை எதிர்த்து அந்த வெற்றி செல்லாதென்று ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்பதை எந்த ஊடகங்களுமே இங்கே செய்தியாக்க மறுக்கிறது என்பதுதான் மிக எதிர்க்கட்சி தலைவர் பொதுக்குழுவில் கோடிட்டு காட்டிய விஷயம். இப்போ சாதாரணமாக அரசியல் செய்யக்கூடிய சில நபர்கள் இங்க இருக்கிறார்கள். எப்படின்னா, ஏதாவது அதிமுகவில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிற போது அதிமுகவை குறித்து அதிமுகவின் பலத்தை மக்கள் உணர்கிற போதெல்லாம் என்ன செய்வார்கள்னா, இங்க இருந்து ஒரு பிளைட் டிக்கெட் எடுத்து டெல்லிக்கு போய் அங்க இறங்கி ஏதாவது டீ காபி சாப்பிட்டு திரும்பி வருவாங்க. வந்தா அதை பெரிய செய்தியாக்கி ஒட்டுமொத்த ஊடகங்களே பேசுவாங்க. இப்படி இந்த 2011 தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என்று ஒரு வழக்கு, அந்த வழக்கை எதிர்கொண்டு இருப்பவர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அந்த 2011 தேர்தலில் அவர் சந்தித்த போது அப்போது துணை முதலமைச்சராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது குறித்தோ, அந்த வழக்கு மீண்டும் திமுகவினரின் கோரிக்கையை ஏற்று வாய்தா வாங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தோ இங்கு உள்ள ஊடகங்கள், அது அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், இந்த செய்தியை ஒரு மறைக்கடிப்பு செய்வதை போல நடந்து கொள்வது ஒரு சமூகத்தினுடைய இந்த உகந்த சூழ்நிலைக்கு ஏற்றதா, அல்லது அரசியல் சூழ்நிலையில் இந்த ஊடகங்கள் எல்லாம் ஏன் இது போன்ற முக்கியமான செய்திகளை சொல்ல மறுக்கிறது? அதுவும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற இந்த நேரத்தில் திமுகவின் தேர்தல் முறைகேடுகள் குறித்த வழக்காக அந்த வழக்கு இருக்கிற போது இது எவ்வளவு அதிமுக்கியத்துவம் பெறுகிறதுன்னு நமக்கு பார்க்கணும். ஏன்னா திமுக எப்போதுமே தேர்தலை ஒரு அராஜக மனப்பான்மையோடு அல்லது போலி வாக்குகள் கள்ள வாக்குகளை போடுகின்ற ஒரு மனநிலையோடு தான் அணுகும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணமா சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த தேர்தலை அப்போதிருந்த நீதியரசர் இப்ராஹிம் கலிபுல்லாஜி அவர்கள் கேன்சலே செய்திருக்கிறார். இது போன்ற ஒரு அராஜகம் வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அதனால இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல சென்னைக்குள் நடந்த தேர்தலை முழுவதும் ரத்து செய்கிறேன் என்று ரத்து செய்தார். அந்த அளவுக்கு தேர்தலில் அராஜகங்களை கட்டவிழ்த்தக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என்ற ஒரு வழக்கு என்பது எவ்வளவு முக்கியத்துவமான வழக்கு. அப்ப தேர்தல் ஜனநாயக பாதையில் திமுகவினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வளவு பாதகத்தை ஜனநாயகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அது சார்ந்த வழக்கு குறித்த செய்தியை இவர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? அது குறித்த விவாதங்கள் இன்றைக்கு எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப இது ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் ஒன்று திமுகவால் மிரட்டப்படுகிறது. திமுக சார்ந்த திமுகவுக்கு அதனுடைய தன்மையை பொதுவெளியில் காட்டுகின்ற செய்திகளை வெளியிடக்கூடாது என்று ஒன்று மிரட்டுகிறார்கள் இன்று, அல்லது அவர்களை தங்கள் செய்தி தங்களுக்கு ஆதாயம் மிக்கவர்களாக மாற்றி விடுகிறார்கள். இந்த இரண்டுமே ஊடகத்தினுடைய பத்திரிகை துறையுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். அதுவும் இன்னும் கருத்துரிமைக்கு மிகப்பெரிய அபாயம் இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம சொல்றோம். அடுத்து அரசியல் ரீதியாக ஏன் இது போன்ற ஊடகங்கள் ஒருதலை சார்பாக நடக்கிறது? ஒரு கட்சியினுடைய இந்த வழக்கு, அது முதலமைச்சராக இருப்பவர் குறித்த தேர்தல் வெற்றி குறித்த வழக்கு என்பது எவ்வளவு பெரிய செய்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்தியாக்காமல்
அப்படி ஒன்று நடப்பதையே தமிழகத்திலிருந்து தமிழக மக்களுக்கு மறைக்கடிப்பதன் மூலம் திமுகவுக்கு மறைமுகமாக எவ்வளவு பெரிய உதவியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பொதுக்குழு தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எங்களிடமெல்லாம் முன்வைத்து இதை ஒவ்வொருவரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று பணித்ததற்கான. சரி சார், இப்போ செய்தித்தாள்கள் இப்படி கூட நினைக்கலாம் இல்லையா, இது வந்து 2011 நடந்த விஷயம் சார். இப்போ வந்து இதை வந்து நாங்க எடுத்தா என்ன ஆயிட போகுது பெருசா? இப்போனா அவர் வந்து முதல்வர்ல இருந்து தூக்கிட போறாங்களா? இப்போ வந்து சேர்ந்த எம்எல்ஏ பதவி நீக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆயிட போகுது? இதனால என்ன பெருசா ப்ராப்ளம் வந்துட போகுது? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு கூட பாத்தீங்கன்னா இதை வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? இல்ல அப்படி இல்லை சார். அதாவது முறைகேடு வந்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தாலும், அதாவது தேர்தல் முறைகேடுகள் நிமித்தமாக அந்த வெற்றியை செல்லாது என்று சொல்கிற போது அப்ப இவர்களுடைய அந்த தேர்தலை அணுகிய முறையே தவறு என்று வரும். அதில் ஏதாவது தேர்தல் ரீதியான தவறுகளை செய்தவர்கள் அடுத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற போது இது முக்கியத்துவமான வழக்கு தான். இதை ஏனோ தானோ என்று கடந்து செல்லிவிட முடியாது. அவருடைய வெற்றி இப்ப இவர்கள் சொல்வதை போல நாங்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை முழுவதுமாக மாறும் இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு முறைகேடு செய்துதான் வெற்றி பெற்றார் என்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதா? மக்கள் மத்தியில் எப்படி அதை அவர்கள் அணுகுவார்? அப்ப இது மிக முக்கியமான வழக்கு. அதாவது பெரும்பாலும் இது போன்ற தலைவர்கள் பெற்ற வெற்றியை செல்லாது என்று சொல்றது மிக மிக குறைவு. கண்டிப்பா நிறைய இதுவரை நம்ம பார்த்ததே இல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்களுடைய வெற்றியை நம்ம யாரும் பார்த்தது இல்ல. அங்க மார்ஜின் குறைவு, முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற போது அந்த வளர்ச்சியமாக முக்கியத்துவம் நிறைந்த வழக்கு. அதை இது போன்ற காரணங்களை கொண்டு இது முக்கியமான செய்தி அல்ல என்று சொல்வது சார். அதாவது முதல்வருடைய மனைவி ஒவ்வொரு கோயிலுக்கு செல்வதுமே இங்க பெரிய செய்தியாக்கப்படுகிறது. அப்ப தேர்தலில் நடந்த முறைகேடு அது எந்த வருடம் நடந்திருந்தாலும் முறைகேடு தானே, தில்லுமுள்ளு தானே. அப்ப அதை வந்து நீங்க முக்கியத்துவம் அற்றதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்ல ஒருவேளை இந்த இதுல பார்த்திருப்பாங்களோ. இல்ல அதான் அப்படி ஒரு பார்வை ஊடகங்களுக்கு நீங்கள் கோடிட்டு காட்டியது போல வந்திருப்பதாக நினைத்தால் கூட அதுவே ஊடக சுதந்திரத்திற்கான ஒரு மிகப்பெரிய தீங்கான நிலை தான். சரி சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து வாய்தா வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் கூட சொல்லியிருந்தாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா அவர் வந்து மறுபடியும் கூப்புக்கு போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சில சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து வாய்தா வாங்கிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? வெறும் நீங்க வந்து கழக செய்தி தொடர்பாளர் மட்டும் இல்லாம நீங்க ஒரு அட்வொகேட். சோ இந்த வாய்தா வாங்கிறதுனால எதனா ஒரு பலன் இருக்கா, இல்ல இது அப்படியே கிடையாது அடுத்தது ஆக்ஷன் இருக்கு, ரியாக்ஷனுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எதனா இருக்கா? நிச்சயமா சார். இப்போ ஜனவரி மாதம் வருகிற போது அவர்கள் மீண்டும் அதை வாய்தா வாங்குவதை தடுக்கப்பட்டால் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இதை தள்ளி சென்றார்களோ அந்த நோக்கம் போய் தேர்தலின் மிக நெருக்கத்தில் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்தால் அது நிச்சயமாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் தேர்தல் களத்தில் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் குறித்த தேர்தலில் இவர்கள் என்னெல்லாம் தகுதித்தம் செய்வார்கள் என்பதை ஒரு மிகப்பெரிய செய்தியாக்குகிற போது அப்போ திமுக காரர்களிடம் எப்படி மிகவும் ஜாக்கிரதையாக தேர்தலை நாம் மிகச்சிறப்பாக அணுக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செய்தியும் அந்த தீர்ப்பு வருகிற போது ஒரு மிக முக்கியத்துவம் பெறுகின்ற செய்தியாக மாறும். அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அதை அவங்க ஒரேடியாக தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கலை, தேதி குறிப்பிட்டு ஜனவரி மாதம் என்று சொல்லியிருப்பதனால அவர்களுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே சார், நிறைய தகவல்கள் மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.